யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம்ம ஆராதிக்கிற தேவன் கல்லும் மண்ணும் அல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் இயேசுவானவர். அவர் ஜீவனுள்ள தேவன். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அவரை மட்டும்தான் நம்ம விசுவாசிக்கணும். நம்ம இயேசுவின் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷனா வந்து பிறந்து நம்ம கூட வாசம் பண்ணினாரு. ஏன்னா அவர் மூலம் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போறதுக்கு. நம்ம வாழ்ந்து வார இந்த காலகட்டத்துல கூட இன்னைக்கு கூட அநேக ஜனங்கள் பரலோகத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வழிகளை பின்பற்றாங்க. ஆனா அந்த வழிகள் ஒண்ணுமே பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்காது. நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, அது இயேசு மட்டும்தான். இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியும். ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது. ஏசப்பா நமக்கு உதவி செய்யும் போது நம்ம தினந்தோறும் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா வாழ முடியும். பரிசுத்தமா வாழும்போது ஏசப்பா நமக்கு அந்த பரலோக ஸ்லாக்கியத்தை தருவாங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இயேசுவை உங்க சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவாகிய சத்தியத்தை நீங்க கண்டு கொள்ளும் போது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.